இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மாப்ள. ஹலோ மாப்ள. ஹலோ ஹலோ மாப்ள. வணக்கம் அத்தை. வணக்கம் மாப்ள, சொல்லுங்க. இந்துக்கு போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா. ஒரு நிமிஷம் நீங்க இந்து கிட்ட போனை கொடுங்களேன். என்ன இந்துவுக்கு போன் கொடுக்க சொல்றீங்க மாப்ள? இந்து இங்க வரவே இல்லையே. வரலையா? இங்கதான் இருக்கா. அவ அங்க வந்துட்டாலும் நான் அவசரப்பட்டுட்டேன். நான் வச்சிடறேன் மாப்ள. இந்து இங்க வந்திருக்காளான்னு கேட்டீங்க, இப்ப அங்கேயே இருக்கான்னு சொல்றீங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மாப்ள. நீங்க இந்து கிட்ட போனை கொடுங்க. அது கோவிலுக்கு போயிருக்காத்த. நீங்க இப்பதான் அங்க இருக்கான்னு சொன்னீங்க. அது கோவிலுக்கே போயிட்டு வந்தாத்த. நான் உங்களுக்கு அப்புறமா போன் பண்ண சொல்றேன். அது இல்ல மாப்ள, நான் கண்டிப்பா உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன். நீங்க வச்சிருங்க, நானும் வச்சிரறேன். ஹலோ ஹலோ. எனக்கு நம்ம இந்துக்கு ஏதோ ஆயிருக்குங்க. எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு மீரா? டென்ஷன் ஆகாம விஷயம் என்னன்னு சொல்லு. மாப்ள வந்து இந்து இங்க இருக்காளான்னு கேட்டு போன் பண்ணாரு. இப்ப அங்கேயே இருக்கான்னு போனை வச்சுட்டாருங்க. நான் இந்து கிட்ட பேசுறேன்னு சொன்னதுக்கு நான் அப்புறமா கால் பண்றேன்னு போனை டென்ஷன்ல வச்சுட்டாருங்க. நான் இப்பவே இந்துக்கு போன் பண்றேன். ஐயோ, நான் இப்பதான் அவளுக்கு 2 தடவை போன் பண்ணேங்க. அவ எடுத்து பேச மாட்டேங்கிறான். அப்படின்னா அக்கா இப்ப அந்த வீட்ல இல்லையா? எனக்கும் அப்படிதான் தோணுது. வரதட்சணை பத்தி ஏற்கனவே 2 வாட்டி கேட்டுட்டாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லாத. உன் அப்புறம் அன்னிக்கிட்ட பேசி நீ தான் வாங்கி கொடுக்கல. அப்பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? இந்து எங்க போயிருப்பா? சரி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் போய் இந்துவை தேடிட்டு வரேன். சரியா? நீ பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க அண்ணா. என்னடா டென்ஷனா தேடிக்கிட்டு இருக்க? ஐயோ, இந்துக்கு என்னாச்சு? இந்துக்கு என்ன ஆடுமோங்கிற டென்ஷன்ல இப்படி சுத்திட்டு இருக்கேன்னா. அதான்டா, இந்துக்கு என்னாச்சு? அவ மாமியார் வீட்ல இருந்து வெளில வந்துட்டான்னு அம்மா சந்தேகப்படுறாங்க. மாமா போன் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்திருக்காளான்னு கேட்டிருக்காருண்ணா. மறுபடியும் பேச்ச மாத்தி அவங்க வீட்லயே இருக்கான்னு சொல்லியிருக்காரு. ஆனா அம்மாவை இந்து கிட்ட பேச வைக்கல. அம்மா, நான் எல்லாரும் அவன் போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இந்து போனே எடுக்க மாட்டேங்கிறா. அதான் ரொம்ப டென்ஷனா இருக்குண்ணா. டேய், ஏன்டா இந்த சிச்சுவேஷன் வந்துச்சு? குடுக்குறேன்னு சொன்ன வரதட்சணையை கொடுக்காம அபூர்வாத்தை அதை போஸ்ட்போன் பண்ணிட்டே வராங்கண்ணா. இந்த விஷயத்துல அவங்க மாமனார் மாமியார் சீரியஸா இருக்காங்கன்னு அன்னைக்கு பிக்னிக்ல தான் தெரிஞ்சது. ஆமா, அத பத்தி என்கிட்டயே சொன்னாங்க. அதுக்குள்ள இது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நான் நினைக்கலடா. நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நம்ம 2 பேரும் போய் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல தேடுவோம். நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம். சரிண்ணா, நான் பாக்குறேன். இது ஒரிஜினல் பாய்சன் இல்ல, டூப்ளிகேட் பாய்சன். இந்த பாய்சனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இத எதுல கலந்து நம்ம குடிச்சாலும் ஒரிஜினல் பாய்சன் அளவுக்கு வாயில நுர வரும். இந்த பாய்சனை பூமி ஏதாவது காஃபில கலந்து மம்மிக்கு தரணும். அது குடிச்சதும் மம்மி சாகுற மாதிரி ஆக்ட் பண்ணாலே போதும். எப்படியும் தத்தெடுக்கிறதுல மம்மிக்கு இஷ்டம் இல்லன்றதுனால எங்க நடுவுல வந்து நிறுத்திடுவாங்களோன்ற பயத்துல மம்மிய பூமி தான் கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு கதை கட்டி விட்டுடலாம். அவ்வளவுதான். தத்தெடுக்கிறது நிக்கிறது மட்டும் இல்ல, பூமிய போலீஸ வர வச்சு அரெஸ்ட் கூட பண்ண வச்சிடலாம். பேபி, சூப்பர் பேபி, எக்ஸலென்ட். பாத்தியா சித்தி, இதுதான் என் பேபியோட மூளை. ஆமாம்மா, தலை நரைச்ச அம்மா, தலை தலைன்னு மின்ற பொண்ணு, ஜாடிக்கேத்த முடி, சரியா இருக்கீங்க. இந்த மாதிரி ஐடியாலாம் அம்மா பொண்ணுக்கு மட்டும்தான் வரும். எல்லாம் கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு. இந்த விஷயத்த கலக்கி பூமி உனக்கு எதுக்கு காஃபி கொடுக்க போறா?
அத நான் பாத்துக்கிறேன் சித்தி. தெரிஞ்சது தானே. பொண்ணு புள்ளி வச்சா ஆத்தா பெரிய கோலமே போடுறா. இவங்கள பத்தி எனக்கு தெரியாதா? அப்பா அப்பா, இந்த வீட்ல இருக்கிற வேலைக்காரங்கள எங்க போய் தொலைஞ்சாங்க? இந்த மீரா எங்க போயிட்டா? சித்தி எங்க போனாங்க? ஏற்கனவே எனக்கு உடம்பு வர சரியில்லை. என்னாச்சா பூர்வா? காலையில இருந்து ஒரே தலைவலியா இருக்கு மாமா. காஃபி கேட்கலான்னு பார்த்தா யாரையுமே காணோம். அவங்க இவங்க எதுக்கு தேடிட்டு இருக்க? அதான் நம்ம பூமி இருக்காளே. அம்மா பூமி, சொல்லுங்கப்பா. பூஜைக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல. உன் சித்திக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வரியா? சரிங்கப்பா. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வாமா. ஏமா பாய்சன் டப்பாவை கொடு. ம். ஐயா, மருதாணியால மெதுவா போய் அவளுக்கு எதுவும் தெரியாம அந்த பால்ல இந்த டம்மி பாய்சனை கலந்துட்டு வந்துரு. சொல்றது புரியுதா? பார்த்து பத்திரம். கலந்துட்டு அந்த ஸ்டவ் பக்கத்திலே வச்சுட்டு வந்துரு. சரி. போ சீக்கிரம் போ.